ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்முகம் பரணி சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அறிவு, ரத்னா, கௌதம் வீரா இவங்க 2 ஜோடிக்கும் கோவிலில் வச்சு நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. தட்டு மாற்ற போகிற அந்த டயத்தில் பாக்கியம் அந்த தட்டை தட்டி விடுறாங்க. இதை பார்த்த சண்முகம் பயங்கர கோவத்தோட ஏன் எதுக்குன்னு பாக்கியத்தை கேள்வி கேட்குறாங்க. வீரா தான் என் வீட்டு மருமக, சிவபாலனுக்கு வீரா தான், இது யார் நினச்சாலும் மாற்ற முடியாதுன்னு பாக்கியம் ஒரு பக்கம் கோவப்பட, அப்போது சண்முகம் சொல்கிறாரு, உன் புள்ள சிவபாலனுக்கிட்ட கேட்டு தானே என் தங்கச்சிக்கு நான் இந்த நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணேன். ஸோ உன் புள்ள தான் என் தங்கச்சியை வேணான்னு சொல்லிட்டேன்னு சண்முகம் ஒரு பக்கம் சொல்ல, பரணியும் அதே தான் சொல்கிறாங்க. சிவபாலனை கூப்பிட்டு உனக்கு வீராவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆனால் அவன் தான் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது நீ ஏமா அப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ பண்ணுறதுல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுன்னு பரணி ஒரு பக்கம் சொல்ல, அதே தான் சண்முகமும் சொல்கிறாரு. ஸோ புருஷங்கிட்ட கேட்டேன், உன் பிள்ளைக்கிட்ட கேட்டேன், அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் தானே இந்த கல்யாண ஏற்பாடுகளே செஞ்சேன் அப்படின்னு சண்முகம் ஒரு பக்கம் கோவப்பட, யார் என்ன சொன்னாலும் வீரா சிவபாலனுக்கு தான் அப்படின்னு ஒரே முடிவாக பாக்கியம் ஒரு பக்கம் நிற்க, ஸோ இன்னொரு பக்கம் சவுந்தரபாண்டி வேறு, ஸோ எனக்கும் விருப்பம் கிடையாது, அந்த வெறும்பயலுக்கும் விருப்பம் கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ ஏண்டி பிடிவாதம் பிடிச்சிட்ருக்கான்னு பாக்கியம் மேலே கோவப்பட, பாக்கியம், இசக்கி, முத்துப்பாண்டி இவங்க எல்லாரும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி போனது போகட்டும், இப்போ வேறு தட்டை கொடுத்து மாற்றிக்கிடலான்னு சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் சொல்லும்போது எனக்கு என்னவோ அபசகுணம் மாதிரி தெரியுதுன்னு வைகுண்டம் கோவிலை விட்டு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து இங்கே சண்முகம் பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்ட் நீயும் உன் தங்கச்சியும் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி வைகுண்டத்தை பிடிச்சி கண்ணா பையனான்னு திட்டிகிட்ருக்காரு சண்முகம். அவள் பண்ணத்துக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு வைகுண்டம் ஒரு பக்கம் பேச, அப்போ அங்கேயே நின்று தட்டை மாற்றிட்டு வர வேண்டியதானே, நீ எதுக்காக வீட்டுக்கு வந்த, ஏதோ அபசகுணம்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி இங்கே சண்முகம் பயங்கர கோவத்தோட இங்கே வைகுண்டத்தை திட்டிகிட்ருக்காங்க. ஸோ யார் என்ன நினச்சாலும் இன்னொரு தங்கச்சியாக அந்த வீட்டுக்கு மருமகளாக நான் அனுப்பவே மாட்டேன்னு சண்முகம் ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே சிவபாலன் படிச்சுட்ருக்காரு. சிவபாலனுக்கு பாக்கியம் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சமயம் பரணி, ரத்னா, வீரா, அதுக்கப்புறம் வைகுண்டம் இவங்க எல்லாரும் இங்கே பாக்கியத்தோட வீட்டுக்கு வராங்க. ஸோ பாக்கியம் கோவிலில் எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியத்துக்கிட்ட கேட்குறாங்க. அப்போவும் பாக்கியம் ஒரே முடிவோடு தான் இருக்காங்க. என் பிள்ளைக்கு தான் வீரா அப்படின்னு சொல்ல, ஓம் பிள்ளைக்கே இஷ்டம் இல்லைங்க போது அப்புறம் ஏமா அப்படி நீ பிடிவாதம் பிடிச்சிட்ருக்க, நீ மட்டுமா பேசினா, நாங்கள் அந்த வீட்டில் இருந்துட்டு தான் பேசினோம், இருந்தாலும் என்ன பண்ணுறது, நடக்கலை, அதோட விட்டு தள்ளு அப்படின்னு பரணி ஒரு பக்கம் சொல்ல, என்ன பண்ணுறது, நான் வளர்த்த பிள்ளைங்களே எனக்கு எதிராக நின்றுட்டுருக்குதுங்கன்னு பாக்கியம் ஒரு பக்கம் வருத்தப்பட, சரி சின்ன சிறுசுக இது ரெண்டையும் நீ ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்ல, பெரியவங்க சண்டைங்களை சின்ன சிறுசுகளை எதுக்கு இழுத்துக்கிட்டுன்னு பாக்கியம் அவங்க 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா சூடாமணியோடைய நிழல் நிற்கிது. ஆசீர்வாதம் பண்ண வேணாம், திருநீர் பூச வேணான்னு தலையசைக்கிறாங்க. அதை பார்த்த பாக்கியம் செம ஷாக் ஆகிட்டு தட்டை கீழே போட்டு உடைக்கிறாங்க. அதை பார்த்த சவுந்தரபாண்டி வீராவுக்கு துணூர் எடுத்து பூசி விட, ஸோ இங்கே பாக்கியம் அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வீரா நீ கூப்பிட்டே நான் வந்தேன்ப்பா, நான் உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பணும்னு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப, சரி சிவபாலன் நீ கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொல்லி சிவபாலனை அனுப்பி வைக்க வீராவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. அப்கமிங் எபிசோட் அப்படின்றது சூடாமணி ஆசைப்பட்டபடி தான் பாக்கியம் இங்கே வீராவை பொண்ணு கேட்குறாங்க. அதாவது எசக்கிய உன் வீட்டு மருமகளை ஆக்கிட்டா, அதே மாதிரி வீரா தான் உனக்கு 2வது மருமகன்னு இங்கே சூடாமணி பாக்கியத்துக்கிட்ட சத்தியம் கேட்டிருப்பாங்க. அந்த சத்தியத்துக்காக தான் இங்கே பாக்கியம் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ இந்த உண்மை அப்கமிங் எபிசோடில் வெளிவரும். அதற்கான ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.